பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த 3 பொருளையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குருமா செய்து பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு குறிச்சிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் நான் ஒரு 2-3 பேருக்கு அளவு தான் கொடுத்துருக்கேன். இந்த காய்கள்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். அதோட அளவுகளும் உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துட்டேன். மிளகாய், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே எவ்வளோன்ற அளவும் உங்களுக்கு இதில் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன கடாயில் பச்சை பட்டாணி மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கலர் சாயம் போகும். அந்த சாயத்தை வடிகட்டிட்டு அடுத்து அந்த கொதி வந்தோடனே உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் ஆப்ஷனல், நான் போடுவேன் அதனால் நான் போட்டிருக்கேன். நெய் போட்டு அந்த எண்ணெயும் நெய்யும் காஞ்சி வர மெத்தமான சூடில் காஞ்சி வர நேரத்தில் கடுகு போடுங்க. கடுகு தாளித்து அந்த பொரியிற ஒரு டைம் டப் டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நீங்கள் அந்த எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை அதோடு சேர்த்து கலந்து போடுங்க. போட்டோடனே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அது வதக்கிட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ணணுன்னா, இப்போ நாம் அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அதாவது இப்போ அந்த வெங்காயம் கலர் பார்த்திங்களா, ஒரு இந்த கலரில் வருது பார்த்திங்களா. இப்போது கொஞ்சம் அந்த ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது, அந்த வெள்ளை வெள்ளேர்னு இருக்கக்கூடாது. மிதமான கலர் வந்த உடனே நாம் வச்சுருக்க அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ அதோடு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் ஒன்றா கலந்து அப்படியே எண்ணெய் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வெளில பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் பாருங்கள், அந்த தெரியுதுங்களா, அந்த கலரும் உங்களுக்கு மாறக்கூடாது. அப்போ அந்த கொஞ்சம் வதங்கினோடனே உப்பையும் ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். கிளறி கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். கொஞ்சம் இந்த தக்காளியை, ஒவ்வொரு தக்காளியும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ரொம்ப மசிக்கிற மாதிரி போடக்கூடாது. தக்காளியையும் பச்சை மிளகாயையும் அந்த வெங்காயம் விழுதுகளோடு சேர்ந்து கலந்து போடணும். இப்போ இந்த பொடி, மசாலா பொடியையும் அதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நாம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர், அதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்படியே அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிளறிட்டு இருக்க டைமில் என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் நாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கி இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா கலருங்க. கலந்தோடனே அதை அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க. அந்த கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த உங்களை பார்த்தோன்னே அதை சாப்பிட்ணும் போல் உங்களுக்கு தோணுதா? இப்போ பாருங்கள். இப்போது அது அப்படியே நம்ம கலந்துருக்க டைமில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். வந்த உடனே அந்த பாருங்கள் கொதித்து எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வருதுங்களா, வந்த டைமில் நாம் ஒரு பக்கத்தில் இந்த காய்கறிகள்லாம் வேக வச்சோம் இல்லையா, பச்சை பட்டாணி, அதெல்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். அது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஊற்றிட்டா அதுக்கு உண்டான மசாலாங்களை நம்ம போடணும், சரிங்களா. நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரும். அந்த கொதி வரும்போதே அந்த குருமா நம்ம அப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த குருமா நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி வகைகளுக்கும் சாப்பிட்லாம். அது நல்லா கொதித்த உடனே இறக்குற டைமில் கொத்தமல்லி போட்டு தூவி இறக்குங்க.